இன்னும் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபோன் ஆஃப் ஆன மாட்டேங்குது. ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அப்போ இப்போ தான் வாங்கி கொடுத்தாரு. அதுக்குள்ள ஃபோன் இது பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃபோன் ஆச்சு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறது? ஹே நிஜமாவா? இப்போ ஃபோன் எப்படி ஆஃப் ஆகும்? புது ஃபோன் ஆச்சு. ஆன் ஆக மாட்டேங்குது. அப்பா கிட்ட ஷார்ட்டு தான் சொல்லி முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணுறது? நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்கு, டைரக்டர் மொபைல் சர்வீஸ் சென்டர். அங்கே போய் கொடுத்தோம்னா நம்ம ஃபோன் ஐ திங்க் ரெடியாகி வரும். ஆனால் எனக்கு ஃபோன் இல்லாமல் என் லைஃபே இல்லையே, போர் அடிக்கும். சரி, அதுக்கு ஐடியா பண்ணலாம். நம்ம நல்லா ஆடும்போது மட்டும் தான் இப்படி ஆகும். சரி வேர்க்குதே. சரி போவோம். அந்த கடை கச்சிச்சு. சரி வா போவோம். எனக்கு தெரிஞ்ச அந்த கடையில் நம்ம ஃபோன் ரெடி பண்ணோம். ஆனால் ஒரு நாளில் கிடச்சிதுன்னா அது எனக்கு நல்லது. சரி வாங்க போகலாம். என்னடா யாராவது ஆளுங்க வந்தாங்களா? எங்கண்ணா? யாரும் வரலண்ணா. நம்ம கடையை பற்றி நான் உனக்கே தெரியும். ஆமாண்ணா. டேய் கஸ்டமர் வராங்கடா. வேலை செய்கிற மாதிரி நடிங்கடா. அந்த விவோ பேக் கேஸ் எடு. அதுதான். தேங்க்யூடா. இந்த ஃபோனை அந்த கடையில் போய் கொடுத்துட்டு வந்துடு. நம்ம நல்ல ஃபோனை பிராண்டாக நல்லா செஞ்சு கொடுப்போம்டா. இது 10,000 ரூபாய்க்கு போக வேண்டிய ஃபோனு 1000 ரூபாய்க்கு தரேன், கொடுத்துட்டு வந்துடு போ. இருக்கு கடை. அண்ணா இது வந்து என் ஃபோன்னா. என் ஃபோனில் வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுண்ணா. உங்களால் முடிஞ்சால் பண்ணி கொடுங்கண்ணா, சீக்கிரமாக பண்ணி கொடுங்கண்ணா. எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லண்ணா, நான் தரேன். ஃபோன் தானேப்பா, இருப்பா பார்த்து தரேன். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இது போயிருக்கும், பேட்ரி இதாக இருக்கும். அதனால ஃபோன் பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும். தம்பி ஃபோன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது பேட்ரி மாற்றணும்ப்பா. ஒரு கன்ஃபார்ம் ஒரு 1500 ஆகும். நீ எத்தனாவது படிக்கிற? எனக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு 8th 9th படிப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா ஒரு ஃபோன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க, நல்லா படிப்பா. சரி, இதுக்கு ஒரு 1500 ஆகும். ஒரு 5 நாள் கழிச்சு வாப்பா. ப்ளீஸ்ண்ணா, ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுண்ணா. ப்ளீஸ்ண்ணா, எப்படியாவது ஒரு 3 days இல்லை 1 day இருந்தால் பண்ணி கொடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. தம்பி 5 நாளில் ரெடி ஆக வேண்டிய ஃபோனை நீ 4 நாளில் கேட்குறியா? சரி, நான் அண்ணா கிட்ட சொல்லியிருக்கேன், இது இந்த மாதிரி இது போட்டிருந்தேன்னு. பேட்ரி வந்தோடனே நான் பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா. இங்கே பாரு எத்தனை பேர் ஃபோனை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு. இந்த மாதிரி மெசேஜ் கூட வந்துடுச்சு அடுத்த ஃபோனுக்கு. சரிப்பா தம்பி, ஒரு 5 நாளில் சொல்லியிருந்தேண்ணா. சரி, நான் உனக்கு 2 நாளில் பண்ணி கொடுக்குறேன், ஓகேவா? ஒரு நாளில் ரெடி பண்ணி கொடுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுண்ணா. ஃபோன் அடுத்த மாதம் வர எக்ஸாம் வருதுண்ணா, படிக்க மாட்டேன். ஆனால் எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன். ப்ளீஸ்ண்ணா, ஒரே ஒரு நாள் ஃபோனை மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருண்ணா ஒரு நாளில். இப்போ நீ இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தா நான் ஏதாவது தூக்கிட்டு வந்து அடிச்சுக்குவேன், கல்லை தூக்கி வச்சுருவேன்டா கோபால். டேய் நான் சொல்கிறேன், 2 நாளில் ரெடி பண்ணி தரேன். 5 நாள் சொன்னேன், 2 நாள். இப்படி நீ திரும்ப வந்து கேட்டுட்டு இருந்தேன்னா நான் 10 நாள் ஆக்கிடுவேன். போடா, உனக்கு இனிமேல் நான் உன்னை வந்து ஃபோன் அடிக்ட்டுன்னு தான் கூட போகிறேன்டா. சில பேர் சில இதுலலாம் அடிக்டாக இருப்பாங்க. இப்போ நான் வந்து கிரிக்கெட் ஃபேனு, நான் கிரிக்கெட் அடிக்ட்டு. அந்த மாதிரி இப்போ மூவி பார்க்குறவங்க மூவி அடிக்ட்டு அந்த மாதிரி இருக்காங்க.
நீ சரியான ஃபோன் அடிக்கிற. அவங்க அப்பா அம்மா உன்னை எப்படி தான் வச்சு பார்த்துக்கிறாங்களோ. எப்பா தயவுசெய்து கிளம்புப்பா. உங்கள் அப்பா நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் வந்த உடனே ஃபோன் கால் பண்ணுறேன். உங்கள் அப்பாவும் நீನು வந்து வாங்கிட்டு போங்க. அது வரைக்கும் என்ன விட்றா. நானாச்சு உள்ளே வேற அண்ணன் கூப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு கற்றுவாடுறா. அப்புறம் நான் போகிறேன். நாளைக்கே வரேன். சரி நாளைக்கே வர போதுமா? எனக்கு ஃபோனை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். போயிட்டு வரணும். என்னடா இது ஃபோன் மட்டும் தான் எப்பயுமே ஃபோன் அடிக்கிட்டுன்றாங்க இந்த அண்ணா. எப்பயுமே நம்ம யூடியூப் மட்டும் தானே பார்ப்போம். ஒருவேளை நம்ம யூடியூப் அடிக்கிட்டா? சரி ஃபோன் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு இனிமேல் தான் பார்க்கணும். சரி இவ்வளோ நேரம் என்ன பண்ணுங்க? டைட்டில் கார்டை போடுங்கடா. போயிட்டானா? போயிட்டான். நம்மளுக்கிட்டே வந்து சேர்றானே இந்த மாதிரி. சரி நம்ம போயிட்டு தூங்குவோம் கொஞ்ச நேரம். இவன்கிட்ட எப்படிலாம் சமாளிக்கிறது? ஃபோன் கிடைக்கும் அவனும் வருதில்லை. ஆனால் ஃபோன் கிடைக்கும் மெசேஜ் வருதுன்னு ஊட்டிகிட்டு இருக்கோம். ஆண்டவன் இருக்கான் பார்த்துப்பான். எப்பாடி ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுரா. ஃபோன் இல்லாமல் 5 நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியல. ஃபோன் இல்லாதவங்களாம் எப்படி தான் இருக்காங்களா? ஒருவேளை அவங்க மனுஷங்களே இல்லையா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் எல்லா உடல் பார்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அப்படியா? சரி என்ன பண்ணலாம்? டேய் சூர்யா, ரத்த கொதிப்பு. யாரா அவன்? ஐயோ அப்பா, யாரா அவனா? பாத்தியா? உங்க அப்பனையே பார்த்து இப்படி சொல்லிட்டு பாத்தியா? உனக்கு இதுக்காகவாடா ஃபோன் வாங்கி கொடுத்தேன்? அடுத்த மாதம் ஆனுவல் எக்ஸாம் உட்காந்து படுறா. இல்லைனா ஃபோனை யாருக்காவது போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ கூட உனக்கு ஃபோன் ரெடி பண்ண கொடுத்ததுக்கு காசு நான் தானே. இப்போ அந்த 1500 நான் தானே வந்து கொடுக்கணும். இப்போ உட்காந்து நீ படிக்கணும். படுறா. அப்பா நீ என்னப்பா இங்கே? சரிப்பா படிக்கிறேன். அடுத்த மாதம் தான் ஆனுவல் எக்ஸாம். 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி 21ஆம் தேதி முடியுது. படிக்கிறேன். State the law of reflection. Angle of incidence always equal to angle of reflection. What is normal? Normal is a perpendicular. 5 நிமிஷம் கழிச்சு அப்பா படித்து முடிச்சுட்டு ஃபோன் கொஞ்ச நேரம் கொடுக்குறியா? அதுக்குள்ளே படித்து முடிச்சிட்டியாடா? நான் உன்னை அம்பியா 5 நிமிஷம் தானே அது. என்னை ஏமாத்துறியா? இரு இன்னைக்கு உனக்கு பெல்ட் அடி கன்ஃபார்ம். எப்பா வலிக்குதே. எப்பா என்ன அடி? ஃபோன் இல்லாமல் 1 மணி நேரமே 5 நிமிஷம் மாதிரி தெரியுது. சரி என்ன பண்ணலாம்? அந்த கடைக்காரங்கள்ட்ட வேணா அந்த அண்ணா ஏற்கனவே நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்க. என்னடா? அல்லா ஏசப்பா முருகா, டைமே போக மாட்டேங்குதுப்பா. டேய் உனக்கு வேணுன்றதுக்காக எதுக்குடா அல்லா முருகா ஏசப்பாவை கூப்பிடுறேன்? அவங்க ஒன்றும் இந்த மாதிரி வெட்டி பய கிடையாதுடா. அவங்களுக்கு வேலை இருக்கு புரிதா? சரிம்மா நான் அவங்களெல்லாம் கூப்பிடல. ஃபோன் மட்டும் தெரியா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தரேன். அன்னைக்கு Feb 28ன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு நீனே யோசிச்சு பாரு. ஏய் சூர்யா ரீல்ஸ் எடுத்து தரேன்டா. அவங்க ஃபோன் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும்ல குட்ரா. ஏம்மா உங்களுக்கு தான் அப்பா ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காருல, அந்த ஃபோனில் நீ ரீல்ஸ் எடுமா. இது எனக்கு அப்பா வாங்கி கொடுத்த ஃபோனு தான். ஆனால் எனக்கு வேணும். என்னாலாம் கொடுக்க முடியாது. உனக்கு வேணும்னா புது ஃபோன் வாங்கிக்கோ. உன் ஃபோன் நீனே வச்சுக்கோ, என் ஃபோன் நானே வச்சுக்கிறேன். என் ஃபோன் நீ கேட்கறது, நான் உன் ஃபோன் நான் கேட்க மாட்டேன். ஓகேவா? என்னம்மா ரிவேஞ்சா? இதுக்கு தான் அப்பயே சொன்னாங்க யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு. ஒழுங்கா அப்பயே எனக்கு கொடுத்துருந்தா இப்போ நான் உனக்கு கொடுத்துருப்பேன்ல. இப்போ என்ன பண்ணுறது? அப்பா அம்மா நம்மளுக்கெல்லாம் புது ஃபோன் வாங்கி கொடுத்துறாங்க. படிப்போம். அடுத்த மாதம் எக்ஸாம் 2 நாளைக்கு அப்புறமா. ஏய் சூர்யா, உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஈஸியான விஷயத்த சொல்லவா? ஃபோன் ரெடி ஆயிடுச்சுரா. இந்தா உன் ஃபோன் உனக்கே. இல்லைப்பா ஃபோன் எனக்கு வேணாம். நான் எக்ஸாம் முடிஞ்சவொன்னு எடுத்துக்கிறேன். இன்னும் 28 நாள் தான் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக இருப்போமாண்ணா. அப்போ எடுத்துக்கிறேன்ப்பா.
சேர்றா, நீ ரொம்ப நல்ல பையன் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். நீ எக்ஸாம் முடிஞ்சோடனே எடுத்துக்கோ. பேச்சு மாற மாட்டேல, நீ மாற மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். சரி நீ படி. எக்ஸாம் முடிஞ்சோடனே உனக்கு நான் ஃபோன் எடுத்து தரேன். எக்ஸாம் ரிசல்ட், பாஸ் ஆர் ஃபெயில் டே. என்னப்பா சூர்யா, நல்லா படிச்சிருக்கேன்னு நினச்சேன். சரி, இந்த உன் மார்க் ஷீட். தேங்க்யூ சார். ஃபெயிலா? நான் ஃபெயில் ஆகிட்டேன். சாரிடா, கொடுத்துட்டேன். இதுதான் வந்து நீ பாஸ் ஆகிட்ட. சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஆட்டே உடஞ்சிருச்சு சார். எங்கேயாச்சும் பார்த்து கொடுங்க சார். தேங்க்யூ சார், பாஸ் ஆகிட்டேன், 9th போயிட்டேன். தேங்க்யூ சார். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று மெயினாக சொல்லணும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இதுக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து பூமர்னு சொல்லுவீங்க. ஏன் நானே எங்கள் சில பேர்லாம் சொல்லியிருக்கேன். ஓகேவா? பூமருன்ற வார்த்தை எப்படின்னா ஒருத்தவங்க வந்து பழைய காலத்து விஷயத்த சொல்கிறது தான். ஆனால் ரியாலிட்டியை தான் சொல்கிறாங்க. ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க, ஆனால் அப்புறம் ஷேரும் பண்ணிடுங்க. பாய். சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் தான் எடுத்தேன். வேறு யாருமே எனக்கு கேமராமேன் இல்லை, வேறு யாருமே டேரக்டர் இல்லை. நான் ஒருத்தனாக இந்த வீடியோ மொத்தமாக எடுத்தேன்.